வணக்கம் மக்களே வணக்கம். சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல். சற்று முன்பு மூட்டை மூட்டையாக 350 கோடி உதயநிதியின் பண்ணை வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம், தொகுப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு மூட்டை மூட்டையாக 350 கோடி அமைச்சர் உதயநிதியின் பண்ணை வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் 350 கோடி அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க. இந்த 350 கோடி எங்கிருந்து வந்தது, எப்படி கொடுத்தது, யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த 350 கோடி எங்கிருந்து வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும், அதாவது இந்த மிக்ஜாம் புயலினால் பாதிக்கப்பட்டதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி, நெல்லை இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரண நிதிக்காகவும் அவங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு தருவதற்காகவும் ஒதுக்கப்பட்டது தான் இந்த 350 கோடின்றதை தெளிவாக அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எந்த விதமான நிவாரண பணிக்காகவும் அடிப்படை வசதிகளுக்காகவும் செஞ்சு தருவதற்கான எதுவுமே தரல. ஸோ அந்த பணம் தான் இந்த 350 கோடி இவர் பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததாக அமலாக்கத்துறை ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இதை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. ஸோ இதனால் உதயநிதி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது சற்று முன்பு கிடைத்த ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல். முதல்ல ஸ்டாலின் பார்த்திங்கன்னா சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். ஏன்னா பார்த்திங்கன்னா அவருக்கே தெரியாமல் இந்த 350 கோடி அவருடைய பண்ணை வீட்டிலேயே பதுக்கி வைத்திருப்பது ஒரு சோகமான செய்தி தான். இருந்தாலும் அவர் மகன் செய்தது மிகப்பெரிய குற்றம் என்பது தெரியப்படுத்துகிறது. அமலாக்கத்துறை ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தாங்க. அதிரடியாக இந்த சோதனை நடத்திய இந்த சோதனையில் 350 கோடி முடக்கியிருக்காங்க அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதியின் பண்ணை வீட்டில். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய திமுகவோட முக்கிய புள்ளிகளை இன்னும் ஒரு சில தினங்களில் கைதாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கியமான தகவல் அதுவுமே. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக 11 திமுகவோட முக்கிய பொறுப்புகளுக்கும் முக்கிய அமைச்சர்கள் கைதாக போகிறாங்கன்றதையும் தெளிவாக அவங்க சைடிலேருந்து சொல்லியிருக்காங்க. சற்று முன்பு கிடைத்த ஒரு ரகசிய தகவல் இது, உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அப்டேட். மறக்காமல் ஒன் செகண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்